Hi friends. So இந்த வீடியோல வந்து நம்ம next brute force apply பண்ணி solve பண்ற assignment problem பார்க்க போறோம். So என்னெல்லாம் நம்ம problem பார்க்குறோமோ எல்லா problem statementக்குமே brute force இல்லாம இன்னும் optimized solution இருக்கும். So அது further எப்போ தேவைப்படுதோ அப்போ பார்க்கலாம். So assignment problem என்ன? So first of all ஒரு company இருக்கு friends. So company C ன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு company இருக்கு. So அந்த கம்பெனிக்கு மொத்தம் ஒரு n number of jobs முடிக்கணும். So n number of jobs வந்து so job 1, job 2, job 3, job 4. So ஒரு கம்பெனி கிட்ட இது வந்து கம்பெனி வந்து C, n number of jobs இருக்கு. Then அந்த கம்பெனில n peopleம் ஒர்க் பண்றாங்க. So அந்த people யார் யாரு? So P1, P2, P3, P4. So எப்போதுமே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நல்லா கிளியர் ஆயிக்கங்க. ஸோ n ஜாப்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் ஜாப்ஸ் எவ்வளோ? n ஜாப்ஸ். டோட்டல் பீப்புள் எவ்வளோ? n பீப்புள். ஸோ கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஸோ ஒரு பீப்புளாலுமே எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ P1 பர்சன் எடுத்துக்கிட்டாலும் அவங்க J1ம் பண்ணலாம், J2ம் பண்ணலாம், J3யும் பண்ணலாம், J4ம் பண்ணலாம். அதே மாதிரி ஒர்க் பண்ற ஒரு ஒர்க்கரும் எல்லா ஜாபும் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க தான். பட் கம்பெனியோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த ஜாபை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் கொடுக்கணும். ஸோ ஒரு ஆர்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஆர்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸோ அவங்க கம்பெனியோட ஓவரால் காஸ்ட் வந்து மினிமைஸ் ஆகணும். ஸோ காஸ்ட்னா என்ன? ஸோ அதுக்கு தான் நான் இந்த எக்ஸாம்பிள் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசியூம் பண்ணிக்கோங்க, அந்த கம்பெனிகிட்ட 4 ஜாப்ஸ் இருக்குது. J1, J2, J3, J4. தென் 4 டிஃப்ரெண்ட் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. E1, E2, E3, E4. ஸோ மேன் பவர் எப்போதுமே மேன் பவருக்கு வந்து அவங்க பண்ணுற ஜாபுக்கு ஏற்றபடி பேமெண்ட் இருக்கும். ஸோ காஸ்ட் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 9, 2, 7, 8 ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 6, 4, 3 and 7. ஸோ 5, 8, 1, 8 and 7, 6, 1, 4. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு என்ட்ரி எடுத்துக்கங்க. இந்த என்ட்ரி எடுங்க. ஸோ 8ன்னு எடுக்கிறீங்களா? அப்போ E1 பர்சன் வந்து ஜாப் 4 பண்ணால் கம்பெனிக்கு காஸ்ட் எவ்வளோ ஆகும்னா 8 ஆகும். ஸோ இதான் இதோட மீனிங். இப்போ வேறு ஏதாவது ஒரு என்ட்ரி எடுத்துக்கங்க. ஸோ இந்த என்ட்ரி எடுக்கிறீங்களா? ஸோ இந்த என்ட்ரி எடுத்தால் E3 பர்சன் வந்து J3 ஜாப் பண்ணால் கம்பெனிக்கு 1 காஸ்ட் ஆகும். ஸோ அது $1 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், யூனிட் முக்கியம் இல்லை. ஸோ இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இருக்கிற n நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் n நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு அலோகேட் பண்ணும், such that overall cost is minimized. ஸோ அப்ஜெக்டிவ் நான் வேணும்னா இங்கே எழுதுறேன். ஸோ allocate n number of jobs to n people such that overall cost is minimized. ஸோ இது ரொம்ப லாஜிக்கலான விஷயம் தான். ஸோ யார் கம்பெனி, இப்போ நீங்களே ஒரு கம்பெனி வச்சுருந்தீங்கனாலுமே ஸோ உங்களோட அப்ஜெக்டிவ் தான் இருக்கும். ஸோ எல்லா ஜாபும் முடியணும், எனக்கு ஓவராலாக ஆகிற செலவும் கம்மியாக இருக்கணும், மினிமமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் என்ன இருக்கும்? ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரேண்டம் அப்ரோச் சொல்லுங்களேன். ஸோ ரேண்டம் அப்ரோச் என்ன? ஸோ எனக்கு மொத்தம் 4 ஜாப் இருக்குது. ஸோ அதை நான் ரேண்டமாக அலோகேட் பண்ணுறேன். ஸோ E1க்கு J4 அலோகேட் பண்ணிட்டேன், E2க்கு J1, E3க்கு J2, E4க்கு J3. அப்போ இதோட டோட்டல் காஸ்ட் என்ன இருக்கும்? ஸோ J4, E1, J4, இன்ஜினியர் 1 வந்து J4 பண்ணால் 8 இந்த என்ட்ரி. ஸோ அடுத்து இன்ஜினியர் 2 வந்து J1. ஸோ இன்ஜினியர் 2 J1 பண்ணால் இந்த என்ட்ரி 6. தென் இன்ஜினியர் 3 J2. ஸோ இன்ஜினியர் 3 J2 8. ஸோ இன்ஜினியர் 4 J3. ஸோ இன்ஜினியர் 4 J3 1. ஸோ அப்போ ஓவரால் காஸ்ட் என்ன ஆகுது? 8 + 6 14. ஸோ 23 ஆகுது ஓவரால் காஸ்ட். ஸோ இந்த ஆர்டரில் நான் அலோகேட் பண்ணால் எனக்கு ஓவரால் காஸ்ட் வந்து 23 வருது. ஸோ இப்போ நான் எடுத்துருக்க வந்து ரேண்டம் ஆர்டர். ஸோ ரேண்டம் ஆர்டரில் நம்ம ஓவரால் காஸ்ட் மினிமலாக இருக்குமா? ஸோ மேபி இருக்கலாம். ஸோ நம்ம ரேண்டமாக ஏதோ ஒரு ஆர்டர் எடுத்துருக்கோம், அதில் மேபி இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஸோ இத்தனை நேரம் நீங்கள் என் வீடியோஸ்லாம் சீக்வன்ஸாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, இருக்கிற எல்லா டிஃப்ரெண்ட் ஆப்ஷனுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் பீப்புள் தான் இருக்காங்க, 4 டிஃப்ரெண்ட் ஜாப் தான் இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பைனரி நம்பர்ஸ் எழுதுறாம தான். ஸோ என்ன ஆர்டர்லாம் பாசிபிலிட்டி இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட்
1 2 3 and 4. இது நார்மல் ஆர்டர். ஸோ பர்சன் 1க்கு ஸோ இங்கே வந்து மேலே வந்து பர்சன் ஒரே செகண்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிப்போம். ஸோ P1 that is E1 E2 E3 E4. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் என்னன்னா நம்ம நார்மல் ஆர்டர். ஸோ அவங்களுக்கு அதே நம்பர் அலோகேட் பண்ணிடுறோம். ஸோ 1 2 3 4. ஸோ வேறு என்னென்ன ஆர்டர் பாசிபிலிட்டி இருக்குது? ஸோ 1 2 4 3. ஸோ இது ரேண்டமாக இதோட பர்மிட்டேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. 4 நம்பர் இருக்குது. ஸோ 4 நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 இடம் இருக்குது. ஸோ மொத்தம் இருக்கிறது 4 ஆப்ஷன். ஸோ 4 ஆப்ஷன் இருக்குன்னா அதோட பர்மிட்டேஷன் தான், அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது? ஸோ 1 ஃபிக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எழுத ஈஸியாக இருக்கும். ஒரே செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நெட்டில் டிஸ்கனெக்டிவிட்டி. ஓகே, இப்போ அடுத்து 1 3 2 4. தென் பார்த்தீங்கன்னா 1 3 4 2. இதே மாதிரி போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து 1 4 2 3. தென் 1 4 3 2. ஸோ இதில் நான் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்னா, லைக் ஃபஸ்ட்டு E1க்கு 1 அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கேன். இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் என்ட்ரிஸ் வருது. ஸோ இதே மாதிரி வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குது? ஸோ இது ஒரு செட் ஆஃப் 6 பாசிபிலிட்டிஸ். இப்போ அதே மாதிரி 2 ஃபஸ்ட் பர்சனுக்கு அசியூம் பண்ணுங்கள். ஸோ E1 E2 E3 E4. தென் இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே வந்து 1 அசைன் பண்ணியிருக்கோம் இந்த ஃபஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸில். ஸோ 1 அசைன் பண்ணாமல் ஃபஸ்ட் பர்சனுக்கு வந்து செகண்ட் ஜாப் அசைன் பண்ணுங்கள். ஸோ அதை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு மீதி எல்லா காம்பினேஷனும் எழுதுங்க. ஸோ பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் நீங்கள் மேக்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெறும் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ 2 இங்கே ஃபிக்ஸாக வச்சுட்டிங்கன்னா இங்கே என்னெல்லாம் பாசிபிலிட்டி? 1 3 4 1 4 3. தென் 3 1 4 3 4 1. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுலேயும் 6 காம்பினேஷன் வரும். ஸோ மீதி காம்பினேஷன் 4 இங்கே வந்துடும். ஸோ 3 1. ஸோ 2 4 1 and 3. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு லாட்லேயும் ஒரு பர்மிட்டேஷன்லையும் 6 வரும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 6 வரும். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா எனக்கு 4 என்ட்ரி ஃபில் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பெர்மிட்டேஷன் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு மொத்தம் எனக்கு என்ன ஆப்ஷன்? 4 ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு 1 போயிடுச்சு, இப்போ 3. இப்போ இதுக்கு 1 போயிடுச்சு, 2, கடைசி 1. ஸோ மொத்தம் 24 டிஃப்ரெண்ட் கேசஸ் வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு 24 டிஃப்ரெண்ட் கேசஸும் நீங்கள் எக்ஸாமில் எழுதணும்னு இல்லை, வேணும்னா எழுதலாம். ஸோ ஏதாவது ஒரு 6 கேஸ் எழுதி ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த 6ல் என்ன. ஸோ இப்போ 1 2 3 4 இந்த ஆர்டரில் அசைன் பண்ணுறோன்னா டோட்டல் காஸ்ட் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ E1க்கு நான் 1 அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே செகண்ட் இது அழிச்சிக்கிறேன், அப்போ தான் நமக்கு எழுத ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் மேலே எழுதிடுறேன். ஸோ 4 3 2 and 1. ஸோ 24. ஓகே, ஸோ இப்போ ஒன்னொருத்தரும் காஸ்ட் கேல்குலேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ E1க்கு 1 சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என் காஸ்ட் என்ன அந்த டேபிளில் பாருங்கள். ஸோ 9. அடுத்து E2க்கு 2, அப்போ 4. அடுத்து E3க்கு 3, ஸோ 1. அப்புறம் E4க்கு 4. ஸோ இதை நான் ஆல்ரெடி டேபிளில் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ 13 + 1 14 18 வருது ஓவரால் காஸ்ட். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். ஸோ E1க்கு 1 9, E2க்கு 2 அகெயின் 4. தென் E3க்கு வந்து 4. ஸோ E3க்கு 4 பார்த்தீங்க அப்படின்னா E3 4 எங்கே பார்க்கணும்? இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ 8. அதுக்கப்புறம் E4க்கு 3. ஸோ E4க்கு 3 எங்கே பார்ப்பீங்க? இதில் பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் பார்த்துக்கோங்க, அப்புறம் மேலே பாருங்கள். ஸோ E4 ஜாப் 3 அப்படின்னா 1. ஸோ ஓவரால் என்ன வருது? 13 21 22. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒன்றுக்கு மட்டும் கண்டுபிடிப்போம். ஸோ E1 1 பண்ணால் 9. அதுக்கப்புறம் E2 வந்து 3. ஸோ E2 வந்து 3 அப்படின்னா வேறு கலர் வேணால் எடுத்துக்கிறேன். ஸோ E2 3 என்னது? இது. ஸோ 3. தென் E3 வந்து 2. E3 வந்து 2னா 8. தென் E4 வந்து 4. ஸோ E4 4னா இந்த என்ட்ரி 4. ஸோ இது என்ன வருது? 12 20 24 வருது. ஸோ இதே மாதிரி ஒரு 5-6 என்ட்ரிக்கு கேல்குலேட் பண்ணி எக்ஸாமில் காமிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் இன்னும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலே மொத்தம் ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் மட்டும் இங்கே எழுதுறேன். அதை ஞாபகம் வச்சுட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன, அந்த பாயிண்ட்ஸ் என்ன, தென் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பொறுத்த வரையும் ஸோ மொத்தம் எவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது? n ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் n ஜாப்ஸ் ஈச் ஜாப்
is given exactly to one person. ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஜாப் தான் கொடுக்க முடியும், ஒரு ஜாபும் ஒரு பர்சன் கிட்ட தான் கொடுக்க முடியும், பிரித்து கொடுக்க முடியாது. ஸோ ஈச் ஜாப் இஸ் அசைன் டு ஒன்லி ஒன் பர்சன், டு ஒன் பர்சன். அதே மாதிரி ஒரு பர்சனுக்கு ரெண்டு ஜாப்லாம் கிடைக்காது, அவர் காஸ்ட் கம்மியாக இருக்குன்னா ஒரே பர்சன்கிட்ட ரெண்டு ஜாபும் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால ஈச் பர்சன் கெட்ஸ் ஒன்லி ஒன் ஜாப். So each person gets exactly one jobங்கிறது next point. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, so each person gets exactly one job. Then cost கொடுத்திருப்போம். So cost of or cost for every job for every person is given. That is ஒரு பர்சனும் அவங்க பண்ற டிஃப்ரெண்ட் ஜாபுக்கான காஸ்ட் என்ன அது மேண்டேட்டரி. ஸோ காஸ்ட் ஃபார் எவ்ரி ஜாப் ஃபார் எவ்ரி பர்சன் இஸ் கிவன். எவ்வளோதான். ஸோ பாயிண்ட்ஸை பொறுத்தவரையும் தான் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம், ப்ரூட் ஃபோர்ஸ் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். அதை நம்ம எக்ஸாஸ்டிவ் சர்ச்னு சொல்லுவோம். ஸோ இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ ஆல்ரெடி என்ன பார்த்தோம், 4 ஜாப்ஸ் இருக்குது, n = 4ன்னு இருந்தால் எனக்கு மொத்த பாசிபிலிட்டி எவ்வளோ, 24. ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ், 4 × 3 × 2 × 1 இருந்தா இது ஒன்றுமே இல்லை, n ஃபேக்டோரியல். ஸோ என்னோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n ஃபேக்டோரியல். அவ்வளோதான். ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இவ்வளோதான், இது தவிர ஒன்றும் இல்லை. இதில் ஆப்டிமைஸ் சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேபி வேறு ஏதாவது யூனிட்டில் வந்தால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆப்டிமைஸ்ட் மெத்தடில் என்னென்னா ஹங்கேரியன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதில் டெஃபினட்டாக டைம் காம்ப்ளெக்சிட்டி இதோட கம்மியாக இருக்கும். ஸோ ஹங்கேரியன் மெத்தட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.